ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இனவெழுத்து அறிதல் அதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல இன எழுத்துக்கள் அப்படின்னா அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை ஒன்று. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, தமிழ் எழுத்துக்களில் சில எழுத்துக்களுக்கிடையே அது ஒலிக்கக்கூடிய அந்த முயற்சி, அது பிறக்கும் இடம், இந்த ரெண்டுக்குமே ஒற்றுமை இருக்குமா. அந்த மாதிரி உள்ள எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன எழுத்துக்கள். இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். அடுத்தது எதெல்லாம் இன எழுத்துக்கள் அப்படின்னா, 6 வல்லின எழுத்துக்கள், 6 மெல்லின எழுத்துக்கள். இதுதான் நமக்கு இன எழுத்துக்கள். 6 வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா எதெல்லாம், கசட தபர. 6 மெல்லின எழுத்துக்கள் எதெல்லாம்னா ஞனன நமன. ஸோ ஒரு சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை, அதாவது ஞனன நமன இருக்கு இல்லையா, இந்த மெல்லின எழுத்து, இந்த மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன எழுத்துக்களில் மெல்லின மெய்யெழுத்தான ஞ ஞ நம ந நமன, ஓகேவா, இந்த இதுக்கு அதோடைய இன எழுத்துனா அதுக்கு அடுத்து வரக்கூடியது. இப்போ இக்குக்கு அடுத்து இங்கு வரும். அப்போது இங்குடைய இன எழுத்து என்ன, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இக்கு. அதே மாதிரி இஞ்சுக்கு இச்சு தான் அதோடைய முன்னாடி வரக்கூடிய வல்லின எழுத்து, அது இன எழுத்தாக வரும். அந்த மாதிரி அந்த மெல்லின மெய் எழுத்துக்கு அதனுடைய இனமாகிய வல்லின மெய் எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதை தான் நம்ம நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்லையா, இங்கு இக்கு வரும். முதல்ல இப்போ நம்ம பார்த்த டெஃபினிஷன்லேயே பார்த்தோம், மெல்லின மெய் எழுத்துக்கு அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அப்போ இங்குக்கு இக்கு, இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இர், ஓகேவா. அடுத்தது மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்து உண்டு. ஸோ மெய் எழுத்துக்களுக்கு எப்படி இன எழுத்து இப்போ இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோமோ, அதே மாதிரி உயிர் எழுத்துக்களுக்கும் உண்டு. அந்த உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்தாக வரும். அப்படின்னா என்னென்னா, இப்போ அ அப்படின்றதுக்கு இன எழுத்து என்னென்னா ஆ. அதே மாதிரி ஈக்கு ஈ, அந்த மாதிரி குறிலுக்கு நெடில் எழுத்தும் நெடிலுக்கு குறிலும் அப்படின்னா ஆ அப்படின்னா அதுக்கு அ அப்படின்றது இன எழுத்து. அந்த மாதிரி நெடிலுக்கு குறிலும் இன எழுத்தாக வரும்னு சொல்கிறாங்க. இந்த குறில் இல்லாத எழுத்துக்கு இப்போ ஐ அவ், இந்த ரெண்டுக்கும் குறில் கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கு இன எழுத்து எதுனா, ஐக்கு ஈ இன எழுத்தாகவும் அவ்வுக்கு ஊ இன எழுத்தாகவும் கருதப்படுகிறது. சரியா. ஸோ இந்த மாதிரி இந்த இதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஐக்கு எது அவ்வுக்கு எது இன எழுத்துன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து வரும், அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபெடையில் மட்டும் என்ன சொல்கிறாங்க, சொல்லி செயலபடை, இன்ன செயலபடை, செயலு செயலபடை பார்த்துக்கொள்ளையா, அதில் மட்டும் அதனுடைய இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ஓ உதல் தூவும் தழியே. அடுத்தது ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் ஆயுத எழுத்து கிடையாது. அது எதுக்குன்னா, ஒரே ஒரு இதுக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது. அது எதுக்குன்னா ஆயுத எழுத்து. இதுவும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நட்பு எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கு இக்கு, இதுக்கு எடுத்துக்காட்டு சிங்கம். இப்படி தான் உங்களுக்கு வேர்டு வரும், பார்த்துக்கோங்க. இங்கு வல்லின மெல்லின எழுத்து, அதுக்கு இனமாகிய கேன்றது வல்லின எழுத்து வருது இல்லையா, இந்த மாதிரி தான் வரும். ஸோ எடுத்துக்காட்டு சிங்கம் தங்கை. அடுத்து இஞ்சு இச்சு, எடுத்துக்காட்டு மஞ்சள் அஞ்சாதே. இஞ்சுன்றதுக்கு இன எழுத்து வல்லின இன எழுத்து இச்சு, அதாவது சேன் இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்தது இன்னி இட்டு, அதுக்கு எடுத்துக்காட்டு பண்டம், அதே தான் சேம். இந்து இத்து, அதுக்கு எடுத்துக்காட்டு பந்தல். இப்பு இம்மு கம்பன், இன் இர் தென்றல். ஸோ இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான், ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சிட்டிங்கன்னா இதுலேருந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கனாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஸோ மஞ்சள், அதில் இஞ்சுக்கு இச்சு இன எழுத்து வந்துட்டு. அதேமாரி இந்துக்கு இத்து, வந்தானில் இந்து இத்து, ஸோ இத்துக்கு மேலே அங்கே வந்துருச்சு. அதேமாதிரி தம்பியில் பாருங்கள், இப்புக்கு இம்மு இன எழுத்து, அப்போ தம்பி வந்துருச்சு. அப்போ கண்ணில் அதில் மட்டும்தான் இல்லை, அப்போ அதான் ஆன்சர். அடுத்தது தவறான சொல்லை கண்டுபிடிங்க. கண்டான், கண்டான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. அதேமாதிரி நண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, வண்டும் கரெக்டு தான். வென்றான், அதில் பெரியரா வரும், அப்போது வேயின்றா அந்த ராவை பெரியரா வரும், அதனால் அதுதான் தப்பு. அடுத்தது சொற்களை திருத்தி எழுதுக. இதுவும் புக் பேக்கில் உள்ளதான். தென்றல், இந்த இடத்துல 2 சுழியின் வரணும், ஸோ அதுதான் திருத்தம். அடுத்து கண்டம் 3 சுழியின், நன்றி ரீ பெரிய ரீ, மண்டபம்
3 சுழியின் வரணும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இணைய எழுத்துக்கான பேசிக்ஸாக உள்ள எல்லாமே. இவ்வளோ தான் அதுலேருந்து கொஷின்ஸும் இதுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அந்த நட்பு எழுத்துக்களை வச்சு அந்த இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கேட்பாங்க. அதை நீங்கள் அதுக்குள்ளே அந்த பேசிக் கான்செப்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது புரிஞ்சிட்டனாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து நானும் இப்போ உங்களுக்கு ஒரு 2 கொஷின் கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேரை ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றுள் மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மஞ்சள், திங்கள், கல்வி, தென்றல். ஸோ இப்போ நான் பார்த்தோம் இல்லையா இன எழுத்து, அதுலேருந்து பார்த்து இதை சொல்லுங்கள். அடுத்தது இட எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து எது? மெய் எழுத்து, உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து. அவ்வளோதான் 2 கொஷின். இந்த 2 கொஷினுக்கும் ஆன்சர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.